Dear students, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். Today I'd like to give a brief introduction about principles of ecology. சூழ்நிலையியல் கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற 6வது பாடத்திலே ஒரு சிறு முன்னுரையினை உங்களுக்கு அளிக்கலாம் என இருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், எக்காலஜி சூழ்நிலையியல் என்று அழைக்கப்படும். அதனை பற்றிய ஒரு முன்னுரை. Actually, the term ecology derived from the Greek word ecology. அதாவது சூழ்நிலையியல் என்ற சொல்லானது ஐகாலஜி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிரேக்க மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதுல ஐகாலஜியில 2 வார்த்தைகள் இருக்கும். ஒன்றுக்கு பேர் ஐகாஸ் அப்படின்னு பேர். ஐகாஸ் என்ற சொல்லின் பொருள், மீனிங் ஃபார் த டேர்ம் ஐகாஸ் இஸ் ஹவுஸ் ஆர் எ டுவெல்லிங் பிளேஸ். தமிழ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா வீடு என்று கூறலாம், வீடு அப்படின்னு சொல்லலாம், ஆர் குடியிருப்பு என்று அழைக்கலாம். லாகோஸ் மீன்ஸ் ஸ்டடி, படித்தல், கற்றல் என்று கூறலாம். ஸோ எக்காலஜி மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் ஹோம், இல்லத்தை பற்றி கற்றறிதல், குடியிருப்பினை பற்றி கற்றறிதல், வீட்டினை பற்றி படித்தல் என்று வைத்துக் கொள்ளலாம். The term proposed by Reiter in the year 1868. Reiter என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் இந்த எக்காலஜி என்று அழைக்கப்படுகின்ற சொல்லினை முன்மொழிந்தவர் ஆவார். And it is properly defined by or described by the scientist Ernst Haeckel in the year 1869. அதை சரியான விதத்தில் வரையறுத்தவர், விளக்கியவர் அப்படின்னு சொல்லலாம். ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர் 1869ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். Fathers of ecology, இந்த சூழ்நிலையியலின் தந்தையர்கள். ஏன் தந்தையர்னு சொன்னோம்னா, ஃபாதர் ஆஃப் எக்காலஜி, சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜி, தற்கால சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யூஜின் பி ஓடம். ஓடம் என்று கூறுவார்கள், பி ஓடம் அந்த சயின்டிஸ்ட். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி, இந்தியாவின் சூழ்நிலையியலின், இந்திய சூழ்நிலையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராம் தியோ மிஸ்ரா என்று அழைக்கப்படுபவர். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபாதர் ஆஃப் எக்காலஜி, சூழ்நிலையியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்காலஜி, தற்கால சூழ்நிலையியலின் தந்தை. லைக் தட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்காலஜி, இந்திய சூழ்நிலையியலின் தந்தை. இந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், யூஜின் பி ஓடம் and Rom Dio Misra. Then definitions of ecology. சூழ்நிலையியலின் வரையறை. Actually, the study of living organisms, both plants and animals, in their natural habitat or homes. The study of living organisms, both plants and animals, in their natural habitat or homes. இயற்கையான சூழலிலே தாவரங்களோ விலங்குகளோ வாழுகின்ற அந்த வாழிடங்களிலேயே அவற்றை பற்றி பயிலுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். The study of living organism, both plants and animals, தாவர விலங்குகளை பற்றி படித்தல். In their natural habitat or home அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் ஹேபிடேட் ஆர் ஹோம்னா இயற்கை வாழிடங்களிலேயே தாவரங்களையும் விலங்குகளையும் அல்லது உயிரினங்களையும் பற்றி படித்தல். இதை ரைட்டர் அப்படின்னு சயின்டிஸ்ட் 1885ல இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் 1889ல இன்னொரு டெஃபினிஷன் சொன்னார். எக்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் between living organisms and their environment. உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையே உள்ள பரஸ்பர, வார்த்தை வச்சுக்கோங்க, பரஸ்பர உறவு பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் என்று கூறலாம். Ecology is a study of reciprocal relationship between
லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்விரான்மெண்ட். சூழ்நிலையியல் என்பது ஒரு படிப்பு. எதனை பற்றிய படிப்பு என்றால் உயிரினங்களுக்கும் அவர்கள் வாழுகின்ற அல்லது அவற்றின் சூழலுக்கும் இடையே உள்ள பரஸ்பர உறவு பற்றி படித்தல். மியூச்சுவலாக அவளுக்கு என்ன இருக்கு, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப், அதை பற்றி படித்தல். ஸோ பரஸ்பர உறவு பற்றி படித்தல். யாருக்கு யாருக்கும்? உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும். ஸோ உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் உள்ள பரஸ்பர உறவு பற்றிய ஒரு படிப்பு, ஒரு அறிவியலுக்கு சூழ்நிலையியல் என்று பெயர். The study of interrelationship exists between organism and its environment சொல்லுவாங்க. அதாவது உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு பற்றிய, பரஸ்பர உறவு பற்றிய பயிலக்கூடிய அறிவியல் என்று வைத்துக் கொள்ளலாம். எக்கலாஜிக்கல் ஹயரார்கி என்று கூறுவார்கள். சூழ்நிலையியலின் படிகள் என்று அழைக்கலாம். எக்கலாஜிக்கல் ஹயரார்கி என்பது சூழ்நிலையியலின் படிகள் என்று அழைக்கப்படும். எக்கலாஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று கூறுவார்கள். நம்ம சிம்பிளாக சூழ்நிலையியல் படிகள் என்று அழைக்கலாம். The interaction of organisms with their environment results in the establishment of grouping of organisms, which is called ecological hierarchy. அதாவது சூழ்நிலையியல் படிகள் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்மண்டலத்திலே உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த உயிரினங்களுக்கும் சூழலுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பானது உயிரினங்களுக்கிடையே ஒரு குரூப், தொகுதியினை உண்டாக்கி ஒரு பல்வேறு படிநிலைகளாக இருக்கிறது. அதைத்தான் நம் எக்கலாஜிக்கல் ஹயரார்கி, சூழ்நிலை படிநிலைகள் என்று அழைக்கின்றோம். இது ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். தனி உயிரினத்தில் தான் இது துவங்கும். எதுவுமே இண்டிவிஜுவலாக தான் ஸ்டார்ட் ஆகுது. இட் ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸ், ஏதான ஒரு ஆர்கானிசம் இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது என்னன்னா பாப்புலேஷன். நிறையா ஆர்கானிசம் சேர்ந்தால் அது என்னவா மாறும்? பாப்புலேஷனாக மாறும். அது தமிழில் உயிரி தொகை என்று அழைப்பார்கள். பல்வேறு உயிரினங்களில், சிற்றினங்களின் தொகுப்பிற்கு பாப்புலேஷன் என்று பெயர். நிறையா பாப்புலேஷன் சேர்ந்தால் வில் கெட் கம்யூனிட்டி. நிறைய உயிரி தொகைகள் சேருகின்ற சமயத்திலே உருவாவதற்கு குழுமம் என்று பெயர். நிறையா கம்யூனிட்டிஸ் சேர்ந்தால் அது என்னவா இருக்கும்? இட் வில் பிகம் எக்கோசிஸ்டம். அப்போ நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நிறையா குழுமங்கள் சேருகின்ற சமயத்தில் அது சூழல் மண்டலமாக மாறும். அப்போ நிறையா சூழல் மண்டலம், எக்கோசிஸ்டம் சேர்ந்தால் இட் வில் பிகம் லேண்ட்ஸ்கேப், நிலப்பரப்பு. நிறையா சூழ்மண்டலம் சேர்றப்ப அது ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக மாறும். லேண்ட்ஸ்கேப்னா நீங்கள் மறந்துடாதீங்க, நிலப்பரப்புன்னு உங்களுக்கு தெரியும். நிறையா லேண்ட்ஸ்கேப் சேர்ந்ததுன்னா இட் வில் பிகம் பயோம். நிறையா நிலப்பரப்பு சேருகின்ற சமயத்தில் உயிர்மம் என்று அழைக்கப்படுகின்ற பயோம் உருவாகும். நிறையா பயோம் சேர்ந்தால் the collection of biomes is said to be biosphere. நிறையா உயிர்மங்கள் சேருகின்ற சமயத்தில் உருவாவதற்கு உயிர் கோலம் என்று பெயர். பயோஸ்பியர் அப்படின்னா உயிர் கோலம் என்று அழைப்பார்கள். இதெல்லாம் நம்ம படிச்சது எப்படி படித்தோம்னா, 11th ஸ்டாண்டர்டில் டாக்ஸானமிக் ஹயரார்கின்னு படிச்சிருப்பேன். வகைப்பாட்டியலின் படிகளில் படிச்சிருப்பேன். கிங்டம், டிவிஷன், கிளாஸ், சப் கிளாஸ், சீரீஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ்னு படிச்சிருப்பேன். உலகம், பிரிவு படிச்சிருப்பேன். கிங்டம், டிவிஷன், கிளாஸ் வகுப்பு, சப் கிளாஸ் துணை வகுப்பு, சீரீஸ் வரிசை, ஆர்டர் துறை, ஃபேமிலி குடும்பம், ஜீனஸ் பேரினம், ஸ்பீஷீஸ் சிற்றினம்னு படிச்சிருப்பாரு போல. அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். நத்திங் ஸ்பெஷல் இன் இட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் குழந்தைல பிரான்ச்சஸ் ஆஃப் எக்காலஜி. இந்த சூழ்நிலையியலின் என்ன சொல்றது, நம்ம பிரிவுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். Horticology, also known as the species ecology, and synecology, also known as the community ecology. தமிழ்ல சொல்றப்ப ஹார்டிகாலஜினா சுய சூழ்நிலையியல் என்று கூறுவார்கள். சின்னிகாலஜினா கூட்டு சூழ்நிலையியல் என்று கூறுவார்கள். ஸோ ஸ்பீஷீஸ் எக்காலஜி, கம்யூனிட்டி எக்காலஜி என்று கூறலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிகாலஜி அப்படின்னா சுய சூழ்நிலையியல். ஒரு இண்டிவிஜுவலை பற்றி படிப்பாங்க, ஒரே ஒரு சிற்றினத்தை பற்றி மட்டும் படிப்பாங்க. சினிகாலஜி, கம்யூனிட்டி எக்காலஜி என்று கூறுவார்கள். அதை சொல்றப்ப கூட்டு சூழ்நிலையியல் என்று கூறுதல். அப்போ எக்காலஜி ஆஃப் பாப்புலேஷன், ஒரு உயிரி தொகையினை பற்றி படித்தல். இப்போ வருவோம். ஆர்டிகாலஜி
also known as the species ecology, தமிழ்ல சுய சூழ்நிலையல் என்ற பெயர். It is the ecology of an individual species. ஒரு சிற்றினத்தின் ஒரு தனி சிற்றினத்தை பற்றி படித்தல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு தனி சிற்றினம் எந்த சூழல்ல இருக்கு, அதுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணிகள்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்னு அந்த இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸை பற்றி மட்டும் படிக்கிறது, தனி சிற்றினத்தை மட்டும் பற்றி பயிலுதல். சினிகாலஜி த கம்யூனிட்டி எக்காலஜி என்று கூறுவார்கள். எக்காலஜி ஆஃப் அ பாப்புலேஷன், ஒன்று அதற்கும் மேற்பட்ட உயிரின தொகையினை பற்றி பயில்தல். இந்த பாப்புலேஷனுங்கிற வார்த்தையை நம்ம என்ன படித்தோம்னா உயிரி தொகைன்னு படித்தோம். அப்போ எக்காலஜி ஆஃப் அ பாப்புலேஷன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரி தொகை இருக்கு பாருங்களேன், அதை பற்றி ஒரு சூழல் மண்டலத்தில் படித்தோம் என்றால் அதற்கு சினிகாலஜின் பேர். ஆர்டிகாலஜி எக்காலஜி ஆஃப் an individual species, ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையியல். சினிகாலஜி த எக்காலஜி ஆஃப் அ பாப்புலேஷன், ஒரு உயிரி தொகையின் சூழ்நிலையியல். அதான் சிம்பிள். அப்போ இங்கே இண்டிவிஜுவல் ஸ்பீஷீஸை பற்றி படிப்போம், இங்கே ஒரு சிற்றினத்தை பற்றி படிப்பதற்கு பதிலாக ஒரு உயிரி தொகையை பற்றி படிப்போம், அல்லது ஒரு உயிரி தொகையின் எக்காலஜி என்று வைத்துக் கொள்ளலாம், சூழ்நிலையியல். ஓகே, நெக்ஸ்ட் குழந்தையெல்லாம் ஹேபிடாட் அண்ட் நிச் அப்படின்னு ஒரு வார்த்தையை இது பண்ணியிருக்கான். ஹேபிடாட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவான்னா புவி வாழிடம் என்று கூறுவார்கள். ஹேபிடாட்னா வாழிடம் என்று பெயர். பூமியில் எந்த இடத்துல ஆர்கானிசம் இருக்கோ அதுக்கு வாழிடம்னு பேர். ஸோ அதை வாழிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். செகண்ட் இஸ் அ நிச், செயல் வாழிடம். அதனால நம்ம ஹேபிடாட்டை புவி வாழிடம் அல்லது வாழிடம்னு வச்சுக்கலாம். நிச் அப்படின்னா செயல் வாழிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். A specific physical place occupied by an organism, உயிரினங்கள் அல்லது சிற்றினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட புறச்சூழல். ஓகேயா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா புவி வாழிடம் என்று அழைப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா a specific physical place occupied by an organism, ஒரு வாழிடத்திலே ஒரு சிற்றினம் இருக்கு பாருங்களேன், அது வாழக்கூடிய ஒரு சூழல், ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேயா, இது ரொம்ப முக்கியம். இதை உயிரினம்னு சொல்லலாம், சிற்றினம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். The environment of any community is called biotope. ஒரு குழுமத்தின் சூழல் உயிரி நில அவர்களேன், அதாவது ஒரு குழுமத்தின் சூழல் உயிரி நில அமைப்பு எனப்படும். இந்த பயோடோப் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரி நில அமைப்பு அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கா. ஒரு குழுமத்தின் சூழல், அது வாழக்கூடிய சூழல், அது என்ன சொல்லுவா பயோடோப்னு சொல்லுவா. தமிழ்ல உயிரி நில அமைப்புன்னு பேர். அப்போ ஹேபிடாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம், ஒரு சிற்றினமோ அல்லது உயிரினமோ வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புறச்சூழல் காரணிகள் பெற்ற இடம் என்று வரையறுக்கலாம். உயிரினங்கள் அல்லது சிற்றினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட புறச்சூழல் காரணி, எ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் பயோடோப், உயிரி நில அமைப்பு அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்கான். இப்போ பயோடோப்னா என்ன அர்த்தம்? ஒரு குழுமத்தின் சூழல், அதுக்கு தான் பயோடோப் உயிரி நில அமைப்புன்னு பேர். அப்புறம் நிச் அப்படின்னு கொடுத்துருக்கான். நிச்சுக்கு தமிழ்ல செயல் வாழிடம்னு பேர். An organism's place in the biotic environment and its functional role in ecosystem. ஒவ்வொரு சிற்றினமும் ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழுகிறது. அந்த ஒரு உயிரினத்தின் அமைவிடம் மற்றும் அந்த சூழ்நிலை தொகுப்பில் அதன் வினையாற்றல், அந்த வினையாற்றல் அதான் முக்கியம். அதோட ரோல் என்ன? ஒரு ஏரியாவில் செடி இருக்கு, தாவரங்கள் இருக்கிறது, அதை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள் இருக்கிறார்கள், விலங்குண்ணிகள். அப்ப பிளான்ட் எடுத்துட்டு எல்லாம் ப்ரொடியூசர்ஸ், உற்பத்தியாளர்களாக இருக்கும். விலங்குகளை எடுத்துட்டோம்னா கன்சியூமர்ஸ், நுகர்வோர்களாக இருப்பார்கள். பிளான்ட்டும் செத்து போயிடும், அனிமலும் செத்து போயிடும், தாவரமும் செத்து போயிடும், விலங்குகளும் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா அங்கே இருக்கும், அது என்ன பண்ணும்? ஃபங்கஸ் அங்கே இருக்கும், பாக்டீரியா அங்கே காணப்படும், பூஞ்சைகள் காணப்படும். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அதை டீகம்போஸ் பண்ணுவார்கள், சிதைப்பார்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு. பிளான்ட் ப்ரொடியூசர், தாவரங்கள் உற்பத்தியாளர்கள், அனிமல்ஸ் கன்சூமர்ஸ், விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நுகர்வோர்கள்,
Bacteria and fungi, decomposers. பாக்டீரியாங்களும் பூஞ்சைகளும் என்னவா சிதைப்பான்கள். ஸோ த ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ரோலை பற்றி படிக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம், நிட்ச்னு சொல்கிறா செயல்பாடிடம், அந்த உயிரினத்தின் ரோல். The term coined by Roswell அப்படின்னு வச்சுக்கோ, ரோஸ்வெல் ஹில் ஜான்சன், ஜான்சன்ங்கிறத ஈஸியாக ஞாபகம். அப்படின்னா இந்த வார்த்தையை உருவாக்கியவர் ஜான்சன். கிரினல் யூஸ் திஸ் டேர்ம், இந்த சொல்லினை விளக்கியவர் அல்லது கையாண்டவர் அப்படிங்கிறவர் யார் வரும், கிரினல் ஒரு சயின்டிஸ்ட். The habitat and niche of any organism is called ecotope. வாழிடம் மற்றும் செயல் வாழிடம் இரண்டும் கூட்டாக சூழ்நிலை அமைப்பு என அழைக்கப்படும். எகோடோப் அப்படின்னா சூழ்நிலை அமைப்புன்னு பேர். இந்த ஹேபிடாட்டை வாழிடம் சொல்லுவோம், அண்ட் நெச்சு செயல் வாழிடம் சொல்லுவோம். இது ரெண்டையும் மொத்தமா சேர்த்து என்ன சொல்லுவா, எகோடோப் சூழ்நிலை அமைப்பு என்று அழைப்பார்கள். The habitat and niche of any organism is called ecotope. ஒரு உயிரினத்தின் வாழிடம் மற்றும் செயல் வாழிடத்தை ஒரு சேர நாம் சூழ்நிலை அமைப்பு என அழைக்கிறோம். ஓகே சார், அப்ப ஹேபிடாட்டுக்கும் நிச்சுக்கும் என்ன சார் வித்தியாசம்? வாழிடத்திற்கும் செயல் வாழிடத்திற்கும் என்ன வேறுபாடுகள் காணப்படுகின்றன? இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஹேபிடாட் அப்படின்னா வாழிடம்னு உனக்கு தெரியும். A specific physical space occupied by an organism or a species is said to be habitat. சிற்றினம் அல்லது உயிரினங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது பாருங்களே, அதை தான் நம்ம வாழிடம்னு சொல்றோம். Same habitat may be shared by many organism or a species. ஒத்த வாழிடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வாழிடமானது ஒன்றிற்கும் மேற்பட்ட உயிரினங்களால் பகிரப்படும். ஒரு ஏரியாவில் ஒரு செடி மட்டும் இருக்க போறதில்ல, ஏகப்பட்ட செடி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டெசர்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ட் மட்டும் இருக்க போறதில்ல. ஒரு பாலைவனத்தில் ஒரு தாவரம் இருக்க போவதில்லை, பலவிதமான தாவரங்கள் காணப்படலாம். ஓகே, ஹேபிடாட் ஸ்பெசிபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை ஆர்கானிசம். உயிரினம் புவி வாழிடத்தன்மையை வெளிப்படுத்தும். ஹேபிடாட் ஸ்பெசிபிசிட்டினா ஒவ்வொரு உயிரினமும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் தான் வாழ முடியும். ஹேபிடாட் ஸ்பெசிபிசிட்டின்னு சொல்லுவான். அதை தூக்கி ஒரு ஹைட்ரோஃபைட்டை தூக்கி நம்ம டெசர்ட்ல போட்டோம்னா செத்து போயிடும். நீர் வாழிடத்தில் வாழக்கூடிய ஒரு தாவரத்தை, நீர்வாழ் தாவரத்தை எடுத்து நம்ம கொண்டு போய் பாலைவனத்தில் போட்டோம்னா என்ன ஆகிடும், தவறி போய்விடும், இறந்து விடும். ஸோ இது மாதிரி ஹேபிடாட் ஸ்பெசிபிசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிச் அப்படின்னா என்ன? A functional space, இது செயல் வாழிடம். A functional space occupied by an organism in the same ecosystem. ஒரு சூழ்நிலை தொகுப்பில் ஒரு உயிரினம் பெற்றிருக்கக்கூடிய செயல் இடம். what is the functional role, அதனுடைய செயல் என்னங்க, அது முக்கியம். அதை பத்தி படிக்கிறது. A single niche is occupied by a single species. ஒரு செயல் வாழிடத்தில் ஒரே ஒரு சிற்றினம் அமைந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால அந்த பணியை அது செஞ்சுட்டே இருக்கும். ஆர்கானிசம் மே சேஞ்ச் their niche with time and season. உயிரினங்கள் காலம் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல் வாழிடங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளும். சீசன் மாறுறப்ப அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகர்ந்தானோம், அதை செய்யக்கூடிய திறனை பெற்றிருக்கும். இதுதான் ஹேபிடாட்டும் நிச்சும். இப்ப ஹேபிடாட் a specific physical space occupied by an organism. Niche a functional space occupied by an organism in the same ecosystem. Habitat, same habitat may be shared by many organisms. A single niche is occupied by a single species. Habitat specificity is exhibited by organism. Organism may change their niche with their time and season. இது difference. வாழிடம், புவி வாழிடம் வச்சுக்கோ. வாழிடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிற்றினம் உயிரினம் அமைந்திருக்கும் சிற்றினம் அல்லது ஒரு உயிரினம் அமைந்திருக்கும் குறிப்பிட்ட புவியிடம். இங்க ஓடிவா, இது என்ன சொன்னோம், செயல் வாழிடம். ஒரு சூழ்நிலை தொகுப்பில் ஒரு உயிரினம் பெற்றிருக்கும் செயலிடம். நம்பர் 2, ஒத்த வாழிடம் ஒன்றிற்கு மேற்பட்ட உயிரினங்களினால் பகிரப்படும். ஒரு செயல் வாழிடத்தில் ஒரே ஒரு சிற்றினம் மட்டும்தான் அமைந்திருக்கும். 3, உயிரினம் புவி வாழிடத்தன்மையை வெளிப்படுத்தும். உயிரினங்கள்
காலம் மற்றும் பருவநிலைக்கு ஏற்ப செயல் வாழிடங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். இது அவளுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு ஆச்சுக்கோ. நெக்ஸ்ட் இஸ் எக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட். தமிழ்ல சூழ்நிலையியல் சமானங்கள் என்று அழைப்பர் ஈக்குவலன்ஸ்னா. Taxonomically different species occupying similar habitat niches in different geographical regions. வகைபாட்டியல் வேறுபட்ட சிற்றினங்கள் வெவ்வேறு புவிப்பரப்புகளில் ஒரே மாதிரி வாழிடங்களை செயல் வாழிடங்களை பெற்றிருந்தால் அதற்கு எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ட்னு பேர். திருப்பி சொல்றேன், வகைபாட்டியலில் வேறுபட்ட சிற்றினங்கள் வேற ஸ்பீஷீஸ் வெவ்வேறு புவிப்பரப்புகளில் ஒரே மாதிரியான வாழிடங்களை பெற்றிருந்தால் செயல் வாழிடங்களை பெற்றிருந்தால் அதற்கு சூழ்நிலையியல் சமானங்கள் என்று பெயர். டாக்ஸானமிக்கலி டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ், வகைபாட்டியலின் படி அவர்கள் வெவ்வேறு சிற்றினங்கள். ஆக்குபையிங் சிமிலர் ஹேபிடட், ஒரே மாதிரியான வாழிடங்களை பெற்றிருக்கும். in different geographical regions, வெவ்வேறு புவி பரப்புகளில், நம்ம இந்தியா ட்ராபிக்கல் ரீஜன் வச்சுக்கோ, டெம்பரேட் ரீஜன் வச்சுக்கோ, போலார் ரீஜன் வச்சுக்கோ, இந்தியா வச்சுக்கோ, அமெரிக்கா வச்சுக்கோ. ஓகேயா? நம்ம இந்தியா வச்சுக்கோ, அதே மாதிரி நார்த் அமெரிக்கா கொடுத்துருக்கான். சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா ரெண்டையும் கொடுத்துருக்கான். ரெண்டும் வேற இடம், வேற ஸ்பீஷீஸ், ஆனால் ஒரே ரோலை பண்ணும். என்னன்னு வரேன். Example, certain species of epiphytic orchids of Western Ghats of India differ from the epiphytic orchids of South America. நம்பூர்லையும் தொற்று தாவரங்கள் இருக்கின்றன. தொற்று தாவரங்களுக்கு உதாரணம் தான் ஆர்ச்சிட்ஸ். ஆர்ச்சிடேசின்னு ஒரு ஃபேமிலி கேள்விப்பட்டிருப்பேன். வேண்டா அப்படின்னு ஒரு தாவரத்தை படித்திருப்பீர்கள், எபிஃபைட்டிக் பிளான்ட். அது மாதிரி நம்பூர்லையும் நிறையா தொற்று தாவரங்கள் இருக்கின்றன, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே. அதே மாதிரி சவுத் அமெரிக்காலையும் அதே மாதிரி நிறையா உங்களுக்கு இருக்கு. நம்பூர்ல இருக்க ஸ்பீஷீஸ் வேற, சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் வேற. ஆனா நம்பூர்ல இருக்கிறது தொற்று தாவரம் தான், சவுத் அமெரிக்கால இருக்கிறது தொற்று தாவரம் தான். அப்ப எபிஃபைட் அப்படின்னா தொற்று தாவரம்னு உனக்கு தெரியும். எபிஃபைட்ஸ் ஆர் த பிளான்ட்ஸ் டிபெண்ட் த ஹோஸ்ட் ஒன்லி ஃபார் லிவிங் ஸ்பேஸ். தொற்று தாவரங்கள் என்பவை பெரிய மரக்கலைகளின் மீது தொற்றி வாழக்கூடிய தாவரங்கள். தான் தொற்றி வாழக்கூடிய ஓம்புயிரினை வாழிடமாக மட்டுமே பயன்படுத்தும். நம்ம ஊர்லேயும் எபிஃபைட் இருக்கு, சவுத் அமெரிக்காலையும் எபிஃபைட் இருக்கு, தொற்று தாவரம் இருக்கு. நம்ம ஊர்ல வேற சிற்றினோம், அந்த ஊர்ல வேற சிற்றினோம். ஆனா ரெண்டு பேருமே என்ன எபிஃபைட் தான், மரத்தின் மீது தொற்றி கொண்டிருக்கும். நம்ம ஊர்லேயும் வெலாமன் இருக்கும், அதுலேயும் வெலாமன் டிஷ்யூ இருக்கும் டு அப்சார்ப் வாட்டர். அது மாதிரி ஸ்பீஷீஸ் ஆஃப் த கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் கோட்ஸ் ஆஃப் இந்தியா differ from species of temperate grasslands of steppe in North America. All are primary producers. நம்பூர்லேயும் புல்வெளிகள் இருக்கின்றன, வட அமெரிக்காவிலும் புல்வெளிகள் இருக்கின்றன. நம்பூர் புல்வெளியில் இருக்கக்கூடிய செடி வேற, வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புல்வெளியில் இருக்கக்கூடிய செடி வேற. ரெண்டு பேரும் வேற இருந்தாலும் they are all primary producers. அவர்கள் அனைவரும் உற்பத்தியாளர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். வேற பிளேஸ்ல இருக்காங்க, வேற சிற்றினமா இருக்காங்க. ஆனா வாழிடம் என்பது ஒன்று. இங்கேயும் புல்வெளி வாழிடம், அங்கேயும் புல்வெளி வாழிடம். இங்கேயும் அது ப்ரொடியூசரா இருக்கும், அங்கேயும் ப்ரொடியூசரா இருக்கும். இது மாதிரி இருந்தா எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ட். தமிழ்ல சூழ்நிலையியல் சமானங்கள். ஒரே சூழ்நிலையில இருக்கும், வேற ஊர்ல இருக்கும், வேற சிற்றினமா இருக்கும். பட் த ஃபங்க்ஷன் இஸ் ஒன், ஒரே பணியினை செய்யும். அது மாதிரி இருந்தா சமம்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு. அது மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் வேற ஸ்பீஷீஸ், வேற ஊர். பட் ஹேபிடட் வாழிடம் என்பது ஒன்றுதான், ஃபங்க்ஷன் பணி என்பது ஒன்றுதான். அதுக்கு தான் எக்கலாஜிக்கல் ஈக்குவலண்ட், சூழ்நிலையியல் சமானங்கள் என்று அழைப்பர். ஸோ டாக்ஸானமிக்கலி டிஃபரண்ட் ஸ்பீஷீஸ் ஆக்குபையிங் சிமிலர் ஹேபிடட், வகைப்பாட்டிலின்படி அவை வெவ்வேறு சிற்றினங்கள், ஆனால் ஒரே வாழிடத்தில் தான் வாழும். ஆனால் உலகின் வெவ்வேறு பகுதிகளில், வெவ்வேறு புவி பரப்புகளில் ரெண்டு வித்தியாசமான ஸ்பீஷீஸ், வெவ்வேறு சிற்றினம்.
ஆனால் ஆக்குபைங் த சிமிலர் ஹேபிடட், ஒரே மாதிரியான வாழிடத்தில் வாழும் ஆனால் வெவ்வேறு புவிப்பரப்புகளில், டிஃபரண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ். நம்ம ஊர்ல தொற்று தாவரம் இருக்கு எபிஃபைட், அமெரிக்கால தொற்று தாவரம் இருக்கு எபிஃபைட். நம்ம ஊர்ல இருக்க சிற்றினம் வேற, அங்க இருக்க சிற்றினம் வேற. ஆனா இதுவும் எபிஃபைட் தான், அதுவும் எபிஃபைட் தான். இதுலயும் வெலாமென் டிஷ்யூ இருக்கும், இதுலயும் வெலாமென் டிஷ்யூ. நம்ம ஊர்ல புல்வெளிகள் இருக்கிறது கிராஸ்லேண்ட், அமெரிக்கால கிராஸ்லேண்ட் இருக்கு. நம்ம ஊர்ல வேற ஸ்பீஷீஸ், அங்க வேற ஸ்பீஷீஸ். ஆனா நம்ம ஊர்லயும் அது கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் தான், அங்கேயும் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் தான். நம்ம ஊர்லயும் அது ப்ரொடியூசர், உற்பத்தியாளர்கள் தான், அங்கேயும் உற்பத்தியாளர்கள் தான். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.